வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாஸ்வேதா தேவி எழுதின பேயன் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. பாக்கியரத் அவங்க அம்மா சந்தியோட சின்ன வயசில் இருந்த ஒரு பையன்தான். ஆனால் சந்தி, அதாவது பாக்கியரத்தோட அம்மாவை இப்போ அவங்க சூனியக்காரி, பேயன்னா சூனியக்காரின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு பறையாவாக அந்த ட்ரெயினோடைய தண்டவாளத்துக்கிட்ட தான் ஒரு இடத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டுருக்காங்க. பாக்கியரத் அவனோட அப்பா மலிந்தரோடையும் அவங்க சித்தி, அதாவது அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த சித்தியோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான். சந்தியோடைய ஷெட்டு மாதிரி ஒரு வீடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சிகப்பு கொடி பறந்துட்டுருக்கோம். அவங்கள சிகப்பு கலரில் தான் ஆடையை போட்டிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அந்த ஷெட்டை விட்டுட்டு இங்கே இருக்கிற குளத்துக்கிட்ட வராங்க. அதை பார்த்த மலிந்தர் அவங்க பையனை பார்த்து, பாக்கியத்தை பார்த்து, இங்கே இருக்காது, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கத்துறாரு, ஏன் இங்கே வந்த அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் தலைக்கு தடவுறதுக்கு கூட எனக்கு எண்ணெய் இல்லை, அதே மாதிரி கெரோசினும் வீட்டில் இல்லை, தனியாக இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, அவங்களுடைய சாப்பாடை நாய் எடுத்துன்னு போயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, அழுதுன்ட்ருக்காங்க. ஆனால் மலிந்தர் அவங்கள போட்டு நல்லா திட்டிட்டு கையிலேருந்து மண் கல்லெல்லாம் தூக்கி அவங்க இருக்கிற திசையை நோக்கி தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஒரு காலத்தில் அவள் மேலே அவ்வளோ அன்பாக அவன் இருந்திருக்கான். அதனால் இப்போ அவளோட நிலைமையும் இவன் பிரிஞ்சு வந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்கியறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எல்லாமே. ஏன்னா அவங்க அப்பா இப்போ ஒரு சூனியக்காரியோட பேசியிருக்காரு. இப்போ சூனியக்காரங்களோட பேசினா உடனே நம்ம இறந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்ததுனால அப்பாவுக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் சந்தி தான் அவனோட அம்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சூனியக்காரங்களாம் சாதாரண மனுஷங்க இல்லை. அப்போ நம்ம எப்படி ஒரு சூனியக்காரிக்கு பிறந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசனை அவனுக்கு இருக்குது. அது அவங்க அப்பா கிட்ட கேட்கும் போது மலிந்தர் சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் அவள் சூனியக்காரி. முன்ன பார்த்தீங்கன்னா அவள் எல்லா பெண்களை மாதிரி சாதாரணமாக தான் இருந்தா. ஆனால் இப்போ உனக்கு அம்மான்றது யாரும் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாரு. மலிந்தரும் ஒரு டோம்னா இந்த சுடுகாட்டிலலாம் அவங்க வேலை செய்வாங்க. அவரால் அவரோட பேரை கையெழுத்தாக போட முடியும். இதனாலேயே அவரோட குடும்பத்தில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவருக்கு கையெழுத்து போட தெரியுன்ற மரியாதை. அதனால் அவங்க கம்யூனிட்டியில், ஏன்னா மற்றவங்க யாருக்குமே எழுத படிக்கலாம் தெரியாது, இவர் கையெழுத்து போடுற அளவுக்கு தெரியுன்றதுனால இவரை கொஞ்சம் உயர்வாக மதிப்பாக தான் பார்ப்பாங்க. மலிந்தர் சொல்கிறாரு, சந்தி அவருக்கு மனைவியாக இருந்தபோது எல்லாமே அவள் தான் அப்படின்ற மாதிரி அவர் இருந்திருக்காரு. ஆனால் விதி அவளை சூனியக்காரி ஆயிடுச்சு. அவள் இருக்கிறத விட செத்து போகிறதே பரவாயில்லை, அது அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் மகன்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இப்போ அவன் நிறைய அவங்க அம்மா பற்றி யோசிச்சுன்னே இருக்கான் அவனுக்கு. ஆனால் அவங்க அம்மா கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம். ஏன்னா ஒருவேளை கிட்ட போனால் நம்ம திரும்பி வரவே முடியாதோ, மனிதர்களோடு வாழ முடியாதோ, இல்லை நம்மளை ஒரு மரமாவோ கல்லாவோ மாற்றிடுவாங்களோ அப்படின்ற பயம்லாம் அவன் மனசில் போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு சூனியக்காரியோட மகனை நம்ம குடும்பப்படுத்தினா நம்ம குழந்தைங்க இறந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவனுடைய சித்தி அவன் மேலே ரொம்ப அக்கறை காட்டி அன்பு காட்டலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய அன்பெல்லாம் அவங்க பெண்கள் கிட்ட தான். அதனால் இவன் மேலே எந்த பாசமும் இல்லைனாலும் இவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பப்போ ஒரு பயம், ஒரு வேளை இந்த சூனியக்காரி நம்ம பொண்ணுங்களை ஏதாவது செஞ்சிடுவாளோ அப்படின்னு. பார்க்குறதுக்கும் அவங்க ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா மலிந்தர் இந்த மாதிரி தான் ஒரு அழகில்லாத ஒரு பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லியே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அவரோட முதல் மனைவியான சந்தி அவ்வளோ அழகு. ஆனால் பின்னாடி அவங்க சூனியக்காரி ஆகிட்டதுனால அழகான பெண்ணே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் மலிந்தரும் பாக்கியரத்தும் அந்த ரயில் தண்டவாளத்துக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும் போது மலிந்தர் கறி வாங்கிட்டு வர்றாரு. அவர் நிறைய பன்னிங்களெல்லாம் வளர்க்குறாரு. ஆனால் அவங்க வளர்க்குற பன்னியை அவங்களே வெட்டினா அதுக்கு மனசு வராதுன்றதுனால அவர் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றாரு. அப்போ கொஞ்ச நேரம் இந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு போகலாமான்னு சொல்லும் போது பாக்கியரத் சொல்கிறான், இல்லை இங்கே நிறைய திருடர்கள்லாம் அடிக்கடி வரதை நான் பார்த்துருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய ரயில்கள்லாம் அங்கே பக்கம் போகும்போது திருடு நிறைய நடக்குது. அந்த அந்த ட்ரெயினில் திருடுறாங்களாம் இங்கே தான் உட்காந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அவன் ஸ்கூலை பற்றி ஞாபகம் வருது. இப்போ அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அதாவது தீண்டாமை சட்டம்னு ஒன்று இருக்குது 1955.
அதில் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனே இருக்குது, எல்லாருமே சமம்னு சொல்கிற கான்ஸ்டியூஷன். ஆனாலும் அவனோட ஸ்கூலில் வந்து அவனையும் அவனை மாதிரி இருக்கிற பசங்களையும் தனியாக தான் உட்கார வைப்பாங்க. அது நடந்து தான் இருக்குது. இதை பற்றி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். மலிந்தரும் வந்து சந்தியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கரடுமுரடான ஆளாகவும் அவர் ரொம்ப அழகான அருமையான ஒரு பெண்ணாகவும் தான் இருந்தாங்க. ஆனாலும் இப்போ அவள் வந்து ஒரு சூனியக்காரி ஆகிட்டா, இவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஆகிட்டார். அதனால் அவர் வந்து முடிவு பண்ணுறாரு, சரி சந்தியை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம மகன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், அதனால் நம்ம அவனுக்கு சொல்லணும்னு. அதனால் வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சந்தி வந்து இந்த காலு டோம், அதாவது வந்து இந்த இடுகாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு ஒரு குரூப் மாதிரி சேர்ந்தவங்க. அதில் அவங்க அம்மா வந்து காலு டோம்ன்ற ஒரு இது குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கங்கா புத்திரோட வம்சத்தில் வந்தவங்க. இவங்க தான் வந்து அந்த சுடுகாட்டு வர பிணங்களை வந்து புதைக்கிறது எரிக்கிறதுலாம் செய்கிறவங்க. அவங்க அப்பா வந்து அந்த சுடுகாட்டில் பள்ளம்லாம் தோண்டிட்டு வர உடம்பெல்லாம் நல்லா புதைச்சிட்டு அங்கே வர ஓநாயெல்லாம் அதை தோண்டி எடுத்து சாப்பிட்டுடக்கூடாதுன்றதுனால அது மேலே முள்ளெல்லாம் வந்து அந்த புதரெல்லாம் மறைச்சி வைப்பார். அதனால் முள்ளுங்களை தாண்டிட்டு போய் அந்த பிணத்தை வந்து அந்த ஓநாயங்கள் வந்து சாப்பிடாது. அவர் பார்த்தாலே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த கிராமத்தில் இருந்தவங்களும் அவங்க குழந்தைங்களெல்லாம் அவரை காமிச்சு தான் மிரட்டி மிரட்டி தள்ளிய வச்சுருப்பாங்க. ஒரு நாள் சந்தி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார், இனிமேலுக்கு நான் தான் வந்து சுடுகாட்டை பாதுகாப்பேன், எல்லா பொணங்களும் நான் தான் புதைக்க போகிறேன்னு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து வேறு ஆண் மகன்கள் இல்லை, இருந்திருந்தால் அவங்க இதை செஞ்சுருப்பாங்க. இது அவங்க குல தொழில்ன்றதுனால அடுத்தது இவங்க தான் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. அப்போது எல்லோரும் கேட்குறாங்க, உன்னால் பயப்படாமல் செய்ய முடியும்னா இவ தைரியமாக எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ மலிந்தர் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து இந்த எலும்பு பிஸ்னஸில் தான் இருக்கான். ஏன்னா அந்த எலும்புங்களை வச்சு ஃபர்டிலைசர்லாம் பண்ணுவாங்க, அதாவது உரம் தயாரிப்பாங்க. ஒரு நாள் வந்து அவன் சந்தியை வந்து வாழைமரத்தடியில் பார்க்குறான். பார்த்துட்டு அது ராத்திரி நேரம், அதனால் கேட்குறான், என்ன ராத்திரி நடந்து போயிட்டுருக்கே உனக்கு பயமாக இல்லைன்னு போது அவள் சிரிக்கிறாள். அதுக்கப்புறம் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சூடு சீக்கிரத்திலே பாக்கியரத்தம் வந்து அவங்களுக்கு பிறந்துடுறான். அப்போ தான் ஒரு நாள் சந்தி வந்து அழுதுகிட்டே வரா, இந்த மாதிரி ஜனங்களாம் என் மேலே கல்லை தூக்கி போட்டாங்க, என்னை வந்து ஈவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின் போது மலிந்தர் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் வந்து இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நிறைய பேருக்கு என் மேலே பொறாமை, அதுதான் உன் மேலே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் சந்தி வந்து சொல்கிறா, இல்லை இல்லை, இப்போ வர வர எனக்கு வந்து அங்கே போய் இந்த பொணங்களை புதைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, கடவுளோட விதி இது, நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால வேறு ஆண் வாரிசம் இல்லாதனால நான் தான் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போக போக அவளுக்கு வந்து அந்த வேலையை செய்கிறதுல ஒரு ஈடுபாடே இல்லை. ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா, யாராவது இறந்துட்டு வந்தாங்கன்னா அவளால் புதைக்கிறதோடு போயிட முடியல. அவள் வந்து அவங்கள நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அழுகுறா. அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. அப்புறம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, அவளுடைய மார்லேருந்து பால் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, இந்த வேலைக்கு இனிமேலுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு சொன்னாலும் யாராவது இறந்தால் உடனே வந்து அவளை தான் புதைக்கிறதுக்கு எல்லோரும் கூப்பிட்றாங்க. யாருமே அவள் சொல்கிறத கேட்கவே இல்லை. அப்போ தான் வந்து மலிந்தருடைய சகோதரியும் அவளுடைய பொண்ணுமான டுக்னி அங்கே வராங்க. அப்போ தான் வந்து அந்த ஊரில் வந்து சிறு அம்மை வந்து பரவுது. இதில் வந்து டுக்னியை பாதிக்கப்பட்டு இறந்துடுறா. எல்லாரும் வந்து இது சாந்தியால் தான், ஏன்னா அவள் வந்து ஈவில், அவளுடைய வீட்டுக்கு வந்ததுனால தான் அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து வேக்சினேஷன் எதுவுமே போடலை. அதுக்கு பதிலாக அவங்க வெறும் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, கோயிலுக்கு வந்து வந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க, அங்கே சாந்தியோட மார்லேருந்து பால் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே அவரும் வந்து டுக்னியோடைய இதில் புதைக்கிறதுக்கு அவள் தான் இருக்கா. அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இல்லை சாந்தி வந்து சரியில்லை, அதனால் இனிமேலுக்கு வந்து அவள் இங்கே வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சாந்தி வந்து மலிந்தர்கிட்ட பேசின்னு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து புதுசாக ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, நம்ம போயிடலாமா இங்கேருந்து கேட்கும்போது அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே அவளை கிண்டல் பண்ணுறான். ஏன் நீ சூனியக்காரின்றதுனால போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் போது அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவள் ஓடி போயிடுறா. அப்போ தான் வந்து அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது, ஒருவேளை இனிமேலுக்கு, ஏன்னா அந்த சூனியக்காரன்ற வார்த்தை நம்ம வீட்டுக்காரர் வாயிலேருந்தே வந்துடுச்சு, கணவரே சொல்லும் போது இனிமேலுக்கு அவரை பார்க்க முடியாதோ, நம்ம பையனோட வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ஒரு பயம் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இப்படியே ஒரு 2 மாதம் போச்சு. அப்போ வந்து நிறைய குழந்தைங்களும் இறக்குறதுனால
சந்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா இறந்து போன அவங்க அப்பாவுடைய குரல் அவளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுது. இதை அவள் மலிந்தர்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு வேளை இவள் வந்து சூனியக்காரியாகவே முழுசாக மாறிட்டாளா அப்படின்ற ஒரு பயம் அது வந்துடுது. அதே மாதிரி அந்த டோம் கம்யூனிட்டியும் வந்து, அதாவது அந்த இடுகாட்டில் வேலை செய்கிற அந்த கம்யூனிட்டிஸும் வந்து அவங்க ஒரு நாள் ராத்திரி, அப்போ வந்து பயங்கரமான ஒரு புயல் வர ராத்திரி, அவங்க மலிந்தரோட வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு கத்துறாங்க. அதில் வந்து கேத்தன் சொல்லிட்டு சாந்தியோடைய ஒரு மாமா உறவில் வரக்கூடியவரும் வந்து இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, நீ எப்படி ஒரு சூனியக்காரியை மனைவியாக வீட்டில் வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போது மலிந்தர் திரும்பி பார்க்குறாங்க. சந்தியை வந்து ஒரு சிக்கல் அந்த புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு விளக்கையும் எடுத்துகிட்டு அவள் வரா. என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இல்லை நிறைய குழந்தைங்களெல்லாம் வந்து நாம் புதைச்சிருக்கோம், அதனால் நிறைய முள் செடியை வந்து வெட்டி அது மேலே போட்டால் தான் ஓநாய்கள் வந்து அதை சாப்பிடாதுன்னு சொல்லும் போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அவள் ஒரு சூனியக்காரி தான் அப்படின்னு சொல்லும் போது இவள் சொல்கிறா, இல்லை இதுக்கு என்னோடய முன்னோர்கள்லாம் என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை தான் நான் செஞ்சேன், நான் சூனியக்காரி இல்லை, எனக்கும் ஒரு மகன் இருக்கான் இல்லையா, அப்போ நான் எப்படி சூனியக்காரியாக இருக்க முடியலாம் கேட்குறேன். இப்போ வந்து அவன் மலிந்தர்கிட்டேருந்து சொல்கிறா, நீங்கள் தானே வந்து எனக்காக பேசணும் அப்படின்னும் போது அவனுடைய மனசு வந்து ஏதோ சொல்லுது, இவகிட்ட போகாத, அவகிட்ட போனேன்னா உனக்கு ஏதோ பெருசாக ஆகும்னு உள்ள மனசில் சொல்கிறதுனால அவனும் வந்து நீ ஒரு சூனியக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான். இதை கேட்டோடனே அவள் ஓன்னு அழுதுகிட்டே போயிடுறான். இந்த கதையை வந்து பாக்கியரத்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் பாக்கியரத் கேட்குறான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்லை அதுக்கப்புறம் அவள் தனியாகவே பெல்ட்டாவில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டா. அதே சமயத்தில் ஏதோ ஒரு பாட்டு வந்து பாக்கியரத் காதில் விழுது. அந்த பாட்டு வந்து அவங்க அம்மா பாடுற மாதிரி தான் இருக்குது, அவங்க குரலில் தான் வருது, அப்படியே அவன் ரத்தத்தில் தான் அது கலக்கிற மாதிரியும் அது ஒரு வகையான வலி அவனுக்கு உருவாக்குற மாதிரியும் அவனுக்கு புரியுது. கொஞ்ச நாள் கழித்து பாக்கியராஜ் வந்து அந்த குளத்துக்கிட்ட ஓடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி இருந்ததுனால அங்கே ஓடுறான். பார்த்தா அவங்க இருக்காங்க அங்கே. அப்போ கேட்குறான், அவனுக்கு எதாவது புது புடவை வேணுமா, இல்லை என்னோடய வேஷ்டி தரவான்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இல்லை நீ என்கிட்ட பேசக்கூடாது, ஏன் இந்த வெயிலில் நீ இங்கே வந்தேன் போது அவன் சொல்கிறான், இல்லை நீ அழுகிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு, அதனால தான் நான் வந்தேன் போது, இல்லை நீ வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வராத, வந்தீங்கன்னா நான் உங்கள் அப்பாகிட்ட சொல்லிவிடுவேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இப்போ தனியாக தான் அவள் இருந்துட்டுருக்காள். இப்போ ராத்திரியில் என்ன ஆகிடுதுன்னா, அவள் வந்து யோசிச்சுட்டுருக்கா, நான் வெறும் ஒரு நிழல் தான், நான் ஒரு மனுஷியே இல்லை அப்படின்னும் போது ரொம்ப நாள் கழித்து அவள் மனசில் ஏதோ தோணுது, ஏதோ ஒரு குழந்தை வந்து ஆபத்தில் இருக்கிற மாதிரி. அந்த குழந்தை அநேகமாக வந்து அவளோட கணவரோட 2வது மனைவியோட குழந்தையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவள் யோசிக்கிறா, மலிந்தர் எப்போதுமே ஒரு சிறந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்து வழியாக போயிட்டுருக்கும் போது அங்கே நிறைய பேர் வந்து அந்த தண்டவாளத்தில் வந்து மூங்கிலுங்களை அடுக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போ மூங்கில் அடுக்கி இருந்ததுன்னா வர ரயில் வந்து அது மேலே இடித்து தடம் புரளத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நிறைய பேர் இறந்துடுவாங்க. அப்போ அவங்களோட பொருளெல்லாம் இவங்க திருடின்னு போயிடலாம். அதனால் இவள் வந்து அங்கே நின்றுட்டு கேட்குறா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் போது அந்த திருடங்கள்லாம் அவளை பார்த்த உடனே அவள் சூனியக்காரின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ மழை பயங்கரமாக வந்து வருது. அவளுக்கு என்ன பண்ணே தெரில. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அங்கே ட்ரெயின் வரும்ன்றது அவளுக்கு தெரியும். அதனால் வேகமாக அந்த மூங்கிலெல்லாம் எடுக்கிறா. அப்போ தான் அவள் யோசிக்கிறா, நமக்கு நிஜமாகவே நம்ம சூனியக்காரியாக இருந்து நமக்கு ஒரு பெரிய சக்தி இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம உடனே எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம வெறும் மனுஷி தானே, நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ட்ரெயின் வருது. அவள் பார்க்குறா. சரி வேறு வழி இல்லை, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவள் நேராக அந்த ட்ரெயினை நோக்கி நிறுத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறா. ஆனால் ட்ரெயின் வந்து சடனாக நிறுத்த முடியாது இல்லையா, நேராக வந்து அவள் மேலே இடிச்சிட்டு அந்த ட்ரெயின் நின்றுடுது. ஆனால் அவள் பெரிய தியாகம் பண்ணியிருக்கா, அதை தன்னைத்தானே தியாகம் பண்ணியிருக்கா. ஒரு பெரிய ஹீரோயிசம் அது. அது மூலமாக நிறைய பேரோட உயிரை அவள் காப்பாற்றியிருக்கா. இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து இவ்வளோ பேரை உயிரை வந்து தான் உயிரை கொடுத்து காப்பாற்றினவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மெடல் தரணும்னு சொல்லிட்டு, ஒரு பிரேவ் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மெடலை யார் வாங்க போகிறீங்கன்னு கேட்கும்போது பாக்கியரத் வந்து சொல்கிறான், நான் தான் வந்து சந்தியோடைய மகன், நானும் எங்கள் அப்பாவும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அவங்க என்றைக்குமே சூனியக்காரியாக இருந்ததே இல்லை, அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி அழ மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. தான் உயிரையே கொடுத்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றின சந்தியை பற்றின கதை தான் இது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.